இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது. நான் ஒரு காரியத்துல என் முடிவை எடுக்கலான்னு இருந்தப்போ ஏதாவது தப்பு செஞ்சிருவேன்ற பயத்துல எந்த முடிவையும் நான் எடுக்கல. நீங்களும் இப்படி எப்பவாவது முடிவு எடுக்க பயந்துருக்கீங்களா? ஒன்று தெரியுமா, அது உங்களை முடக்கிடும். இத பகைப்பாய்வு முடக்கம்னு சொல்லுவாங்க. நான் என்ன செய்ய விரும்புறனோ அதைத்தான் நான் செய்யறேன். ஏன்னா தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையை மாத்துறத நான் பார்த்திருக்கேன். அத அவர் உங்களுக்கும் செய்வாரு. எல்லாத்துக்கும் திறவுகோல் தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. நான் ஜாய்ஸ் மேயர். நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். லேக்வுட் திருச்சபைக்கு திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அருமையான திருச்சபை. நாம டெக்சாஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன டெக்சாஸ் ஜோக் சொல்லி இன்னைக்கு செய்தி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒருத்தர் தன்னுடைய பெரிய தொப்பி, காலனி, டெக்சாஸ் ரோப்போடு மேலங்கி அணிந்து செட்டா நம்முடைய உள்ளூர் ஆலயத்துக்குள்ளே வந்து அவர் இந்த ஆலயத்தின் தலைமை ஹாக்கிட்ட பேசணும்னு சொன்னார். அதை கேட்ட நம்முடைய செயலாளர் கொஞ்சம் எரிச்சல் ஆயிட்டு, பாஸ்டர் கேட்குறீங்களா? அவரை போதகர்னு சொல்லி கேளுங்க. இப்போ அவர் இங்கே இல்லைன்னு சொல்லி அனுப்புனா. அவரோ, ஓ மன்னிச்சிருக்க, நான் நேராக வந்துட்டேன், கட்டிட நிதிக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலான்னு விரும்பி வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் பாஸ்டர் இப்போ தான் உள்ளே வந்திருக்காருன்ட்டா. அதாவது நம்ம அலுவலகத்துக்கு நிறைய ஆலயத்தில் இருந்தோம், மிஷன் ஊழியங்கள் இருந்தோம், ஜெபம் தேவைப்படுறவங்களுக்கு நிறைய ஃபோன் அழைப்பு வரும். அவங்களுக்கு ஜெபம் தேவைப்படுறப்போ எங்களை அழைப்பாங்க. அதில் நமக்கு அடிக்கடி வர்ற 3 முக்கியமான ஜெப தேவை. 1 சுகம், 2வது அவங்களுடைய அன்பானவங்களுக்கான ரட்சிப்பு, 3வது ரொம்ப வியப்பாக இருக்கும், வாழ்க்கையில் தேவ சித்தத்தை கண்டறிய எனக்காக ஜெபிங்கன்னு. இன்னைக்கு 2 ஊழியங்களில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவனோட சித்தத்தை கண்டுபிடிக்கிறது பற்றி பேச போகிறேன். ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி நினச்சி ரொம்பவும் சோர்ந்து போயிருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறதுல நாம் விரக்தி அடையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. எல்லாரும் செய்யக்கூடிய பொதுவான விஷயங்களை தான் வேதம் நமக்கு இன்னும் சொல்லுது. ஆனால் அந்த காரியங்களை செய்ய நீங்கள் முயற்சி எடுக்காத வரைக்கும் நான் தேவனோட சித்தத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன் நீங்கள் செய்யணும்னு தேவன் நினைக்கிற அந்த குறிப்பிட்ட விஷயத்தை வேதத்தில் தேடுறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன். வேதத்தில் இது போன்ற எதுவும் சரியாக எழுதியிருக்கான்னு நான் நம்பலை. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்யணுங்கிறது தேவையில்லை. மாறா தேவனுடைய சித்தத்தை நீங்கள் விரும்பணும். அதுக்கு உங்கள் மனசாட்சி சரியாக இருக்கணும். அப்போதான் நீங்கள் உண்மையாக தேவ சித்தத்தை விரும்பினா, தேவன் உங்ககிட்ட என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய நீங்கள் விரும்பினா, தேவன் உங்களை தம்முடைய சித்தத்துக்கென்று வழி நடத்துவார். நிறைய நேரங்களில் தேவன் நம்மை வழி நடத்தும் போது அது ரொம்பவும் இயல்பாகத்தான் இருக்கும். நாம் தேவனோட தொடர்பில் இருக்கும்போது எல்லாம் பெரிய அதிசயமாக மேஜிக்காக நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அது எல்லாம் அப்படி நடக்கிறதில்ல. அவர் நம்ம சாதாரண வாழ்க்கையின் நடுவில் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறாரு. ஒரு காலத்தில் நான் ரொம்பவும் இளம் கிறிஸ்தவளாக இருந்தப்போ இது நடந்தது. நான் இப்போது 45 வருஷமாக போதனை செய்கிறேனே. இது 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோடய போதனை ஆரம்பித்த நேரம். நான் ஒரு காரியத்தில் என்னோடய முடிவை எடுக்கலான்னு இருந்தப்போ ஏதாவது தப்பு செஞ்சிருவேன்ற பயத்தில் நான் எடுக்கலான்னு நினச்ச எந்த முடிவையும் சரியான நேரத்தில் எடுக்கலை. ஏன்னா நீங்களும் தப்பு செஞ்சிருவீங்கன்னு இப்படி எப்போவாவது முடிவெடுக்க பயந்துருக்கீங்களா? ஒருவேளை அது உங்களை முடக்கி போட்டுடும். இதை பகுப்பாய்வு முடக்கம்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை ரொம்ப சிந்திச்சு அதை பகுப்பாய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால உங்களால் சரியான முடிவை எடுக்க முடியாமல் போகுது. ஏன்னா நாம் தவறுகளை செய்ய பயப்படுறோம். ஆனால் தவறுகளை செய்யறதுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. இன்னைக்கு நீங்கள் இதை மேற்கொள்றதுக்கு நான் உதவ விரும்புகிற விஷயங்களில் இதுவும் ஒன்று. தவறுகளை செய்யறதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் மனசாட்சி சரியாக இருந்தா, உங்கள் இருதயம் சரியாக இருந்தா, தவறு செஞ்சாலும் தேவன் அதை எடுத்து அதை நன்மைக்காக மாற்றி உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கத்துக்கு மறுபடியும் ஏற்றதாக அதை மாற்றிடுவார். அது எப்படி இருந்தாலும் அது ஏதாவது ஒரு வகையில் ஒரு நாளும் உங்களுக்கு பிரச்சனையாக மாறாது. நான் தவறு செய்யாமல் இருக்க பத்திரப்பட்டு இந்த முடிவை எடுக்கும்போது ரொம்ப கவலைப்பட்டேன். நான் சாலையில் வண்டி ஓட்டிக்கிட்டே, ஆண்டவரே நான் உண்மை எழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஓட்டினேன். கர்த்தர் என் உள்ளத்தில் பேசினார், நீ என்னை இழந்து போனால் நான் உன்னை கண்டுபிடிப்பேன் ஜாய்ஸ்னாரு. ஆமேன்.
ஆகவே நாம் ஆரம்பத்திலே இனி தேவனை இழந்து விடுவோன்னு பயப்பட மாட்டோன்னு இப்பவே ஒரு முடிவு செய்வோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆமென். நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவன் நாம் எவ்வளவு கற்றுக்கொள்கிறோமோ அதை அறிந்திருக்கிறார். அவருடைய குரலை கேட்கறது எப்படின்னு நாம் கற்றுக்கொண்டோம். இதையெல்லாம் நாம் முற்றிலும் சரியாக செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கறதில்ல. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கைக்கு தேவ சித்தத்தை நீங்கள் வாங்கித்தா போதும். ஆக முயற்சி செய்யறதுக்கு பதிலாக நாம் நம்பணும். தேவ சித்தத்தை உணர முடியாமல் அவர்கிட்ட கோவப்படுறதுக்கு பதிலாக அவர் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்த அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் காத்திருக்கும் போது இதை நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையை வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் போகிற இடங்களிலையும் அவரை பிரதிபலிங்க, அமைதியாக இருங்க. ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரு, நான் என்ன செய்யணும்னு பரபரப்பாக இருக்கிறத விட்டுட்டு அமைதியாக இருங்க. இன்னைக்கு மனசில் ரொம்ப உறுதியாக இருக்கேன், எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஜாலியாக வாழுங்க, சுவாசத்தை அனுபவிங்க, இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாக வாழுங்க, கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை அனுபவிங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னாலும் அந்த வழியை ரசித்து வாழுங்க. ஆமென். நான் அநேக வருஷங்களை இழந்துட்டேன் முழு கவனத்தோட. அதாவது இப்போது நான் செய்கிற இந்த பணியை செய்யணும்னு நான் தேவன்கிட்டேருந்து இந்த கனவையும் தரிசனத்தையும் பெற்றிருந்தேன். ஆனால் அதை நிறைவேற்றவும் தேவனை இழந்துடாமல் இருக்கவும் என்னோட மனசு முழுவதும் கவனமாக இருந்தாலும் உண்மையிலேயே பயணத்தின் பெரும்பகுதியை பொறுத்து நான் அதை ரசித்ததே இல்லை. அதில் கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது பயணத்தை பற்றியதுங்கிறத விட அது நம்ம போக வேண்டிய இலக்கை பற்றியது. நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சிருந்தாலும் அந்த இடத்துக்கு சேர்ந்ததும் ஒரு புதிய கனவோ அல்லது தரிசனமோ உங்களுக்கு தோன்றும். அதுவும் உங்களை வேறு இடத்துக்கு இழுத்துட்டு போயிடும். ஆமென். கொலோசியர் 3:23-24 வாசித்தா எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீங்கன்னு அறிந்து எதை செஞ்சாலும் அதை மனுஷங்களுக்குன்னு செய்யாமல் கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமாக செய்யுங்க. இது மிக அற்புதம். சாதாரண விஷயங்கள் தேவனுக்காக செய்யும்போது அது அசாதாரணமாக மாறும். தேவனுக்காக செய்யப்படும் இயற்கையானவை இயற்கைக்கு அப்பாற்பட்டவை ஆகிவிடும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக மாறும். நீங்கள் இதை ஒரு கால் சிந்தித்தால், உதாரணமாக காலை நேரத்தில் உடை அணிவது போல ஒரு எளிய விஷயமா இது இருந்தாலும் தேவனுக்காக இந்த உடையை அணியுங்க. உங்கள் தோற்றத்தை சிறந்ததாக மாற்றிக்குங்க. இப்போ இதுக்கு நீங்கள் சில ஆடம்பரமான ஆடைகளை உடுத்துறோன்னு அர்த்தம் இல்லை, ஆனால் அது பரிசுத்தமாக இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க. இதனால் ஆடைகளை ராத்திரி முழுக்க ட்ரையரில் விட்டு 100,000 சுருக்கங்களோடு வெளியில் எடுத்து அப்படியே அதை அணியணும்னு அவசியம் இல்லை. வெளியில் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலைமுடியை சீவிக்கிறது நல்ல விஷயம். அப்படி செய்கிறது எப்போவும் நல்லது. நாம் இப்போ ரொம்ப சாதாரணமான சமுதாயத்தில் வாழறோம். ஜனங்க ரொம்ப சாதாரண ஆடை அணியவே விரும்புகிறாங்க. அது பரவாயில்ல. நீண்ட ஆடைகள் மற்றும் 3 வித உடைகள் அணிந்து மக்கள் பந்து விளையாட போன ஒரு காலம் இருந்தது. மறைவாடை மற்றும் நீண்ட ஆடைகளில் மக்கள் கால்ஃப் விளையாடிய காலம் இருந்தது. நாம் அதுக்கு திரும்ப போகணும்னு நான் நினைக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கிறதுக்கும் அசிங்கமாக இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நாம் போகிற இடமெல்லாம் தேவனை பிரதிபலிக்கணும்னா நம்மை சிறந்த முறையில் காட்டிக்கணும். நான் இதை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சிலர் இதை புரிஞ்சுக்கல போல எனக்கு தெரியுது. நீங்கள் ஒரு அழகான கிறிஸ்தவ பெண்ணுன்னா உங்கள் சரீரத்தை போதுமான அளவு மறைக்கிற விதமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களை பார்த்து ஏற்கனவே காம நிகழ்ச்சியோட போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வர நிறைய முயற்சிக்கும் போது நீங்கள் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையாக எப்போவுமே மாறிடாதீங்க. அது நல்லதில்லை. ஆமென். நீங்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டுறதுக்கு அவசியமே இல்லை. அந்த குட்டை பாவாடைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் ஒரு முறை ட்ரெஸ் கடைக்கு போனப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ எல்லாரும் பாவாடைக்கு மேலே ஒரு பக்கம் சின்ன கத்திரிக்கோல் போல் துளைக்க வெட்டின மாதிரி ஸ்லிட்டை அணிஞ்சிருந்ததை பார்த்தேன். அங்கே ஒரு பெண் எனக்கு அப்படிப்பட்ட பாவாடையை விற்க முயற்சி பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா இது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், இதுதான் இன்னைக்கு ஸ்டைல்னு. நான் செய்கிற வேலைக்கு இந்த ஸ்டைல் பொருந்தாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் எனக்கு அந்த பாவாடை பிடிச்சிருந்தது. ஸ்லிட்டை இங்கே வரைக்கும் அடித்து தையல் பண்ணுங்கன்னு சொன்னேன். நம்ம என்ன செஞ்சாலும் அதை தேவனுக்காக செய்யணும்.
இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் அப்படி செய்யும்போது அவருக்கு அது ரொம்பவே பிடிக்கும். தேவனுக்கு ஏதாவது பிடிக்கும்போது அவர் உணர்ற சந்தோஷத்தை நீங்களும் உணர்வீங்க. நீங்க செய்யற எல்லா விஷயங்களையும் தேவனுக்காக செஞ்சீங்கன்னா நீங்களே ரொம்ப சந்தோஷமாயிடுவீங்க. வசனம் 23 சொல்கிறது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராரே பெறுவீர்கள் என்று அறிவீர்கள். ஆனா தேவனோட குரலை கேட்க முயற்சிக்கிறதுக்கு பதிலா அவர் உங்ககிட்ட பேசுவார்னு நம்புங்க. அது வரைக்கும் உங்களால செய்ய முடிகிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் தேவனுக்காக செஞ்சுக்கிட்டே இருங்க. கொலோசேயர் 1:9, பவுல் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர்களுக்காக ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தான். மேலும் இது உங்க அன்றாட ஜெபங்கள்ல நீங்க சேர்க்க வேண்டிய ஒன்று. இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. நாம இது கர்த்தருடைய ஜெபம் அடிக்கிற பகுதி. ரொம்ப எளிது. தொடர்ந்து அதை ஜெபிங்க. வாழ்க்கையில எத்தனை முடிவுகள் எடுக்கணும்னாலும் இது அதுக்கு அவசியம். சிலருக்கு இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கலாம். ஆனா அது எது சரி எது தவறுன்னு தெளிவா தெரியாம இருக்கும். நான் எப்பவுமே ஒரு தைரியமான ஆள்னு சொல்லுவேன். அதுக்கு கஷ்டம் தெரியாம இருக்க முடியாது. ஆனா என் உள் உணர்வுகளை கணக்கில் கொண்டு என் முடிவுகளை அதிகமா எடுப்பேன். ஒரு முடிவை எடுக்கும்போது உங்க மூளையை நிறைய பயன்படுத்தாம நீங்க ஆவியினால் வழிநடத்தப்படுறதை உணர்றது நல்லது. 1 கொரிந்தியர் 2ன்னு நினைக்கிறேன். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்வான்னு சொல்லுது. மறுபடியும் பிறக்காத ஒருத்தரோடு பேசும்போது தேவனுடைய வரங்கள் இல்லைன்னா, பிரமாணங்களை குறித்து பேசுனீங்கன்னா அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. அதே மாதிரி தான் நம்ம ஆத்துமாவுக்கும் மூளைக்கும் நடக்குது. நம்ம ஆத்துமாவுக்கும் மூளைக்கும் நடக்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? சில சமயங்களில் உங்கள் மூளையை பயன்படுத்தும் போது அதுக்கு ஒன்றும் புரியாது. அப்படிதான் சில நேரங்களில் நம்ம ஆவி நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு வழி நடத்தும். அதனால தான் நாம் ஆவியாலே வழிநடத்தப்பட கற்றுக்கணும். மிகவும் பொதுவாக கூட நீங்கள் தேவன் உங்களுக்கு ஏதாவது செய்ய சொல்கிறாருன்னு உணர்ந்தாலும் அதை செய்யும்போது அது சரி இல்லைன்னா, அது தவறாக இருந்தா அடுத்த கதவு திறக்காது. அது உங்களுக்கு சரியான விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் செய்வீங்க. அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் செய்வீங்க. உங்கள் சமாதானத்தை இழந்து போவீங்க. அப்போ நம்ம பின்னடைவோம். சில சமயங்களில் நம்ம எதையாவது நினச்சி உற்சாகமாக இருப்போம். நம்ம உணர்ச்சிகள் அதுக்கு வழிக்கு வரும். கொஞ்ச காலத்துக்கு பிறகு நம்ம புரிஞ்சுக்குவோம், இது நான் செய்ய வேண்டிய வேலை இல்லைன்னு. ஒரு புது வீடு கட்டலாம், அங்கே போய் வாழலான்னு நான் நினச்சேன். நான் தேவுக்கும் எனக்கும் நிறைய உதவி செய்கிற மக வீட்டுக்கு பக்கத்தில் போய் வாழணும்னு முடிவு பண்ணேன். டேவ்கிட்ட இதை சொல்லும்போது அவர் சம்மதிச்சார். பெண்களுக்கு உண்மையிலே சக்தி இருக்கே. அவருக்கு அந்த இடத்த மாற்ற விருப்பமே இல்லை. இருந்தாலும் அவரை சம்மதிக்க வச்சேன். ஆனால் அவர் என் வாயை மூடுறதுக்கு எனக்கு வழி செஞ்சார். அங்கே தான் அவர் நிற்கிறாரு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் சரி உன் விருப்பப்படி செய், அதை நான் தடுக்கலைன்னாரு. ஆக திட்டங்களை வரைகிறதுக்கு கட்டிட கலைஞர் கூப்பிட்டு திட்டங்களை வகுத்து பணம் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் போயிட்டோம். நான் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருந்தேன் அதை பற்றி பேச. ஆனால் ஒரு காலையில் அந்த உணர்வு எனக்கு கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு. நான் நடைபாதையில் நடந்துட்டு இருந்தப்போ என் மனசில் என்ன வந்துச்சுன்னா, நான் அந்த வீட்டை கட்ட வேண்டாம், இது நான் செய்ய வேண்டிய விஷயம் இல்லைன்னு தோணுச்சு. உணர்ச்சியின் உச்சத்தில் தான் நான் அதையெல்லாம் செஞ்சேன். அந்த உணர்ச்சி குறைஞ்சி போனதும் நான் அதை செய்ய விரும்பலைங்கிறத உணர்ந்தேன். ஆனால் இப்போ நான் அதை பற்றி என் மகக்கிட்டையும் நான் பேசுகிற மற்றவங்கக்கிட்டையும் சொல்லணும். என்ன தெரியுமா, ஆண்டவர் என்கிட்ட இதை பற்றி பேசலை. நாங்கள் வீடு கட்ட போகிறதில்லைன்னு. நாம் யாரும் இதை செய்ய விரும்புறதில்லை. நாம் யார்கிட்டையும் திரும்ப போய் எனக்கு இது ஆண்டவர் சொல்லலைன்னு சொல்ல பிடிக்காது. சில சமயங்களில் நம்ம தவறு செய்கிறோங்கிறத மற்றவங்க தெரிஞ்சுக்க விரும்பாததால் சில நேரங்களில் நமக்கு முற்றிலும் சரியானதாக இல்லாத விஷயங்களை தொடர்ந்தே செய்கிறோம். தேவன் என்கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லலைன்னு சொல்கிறதுல எந்த தவறுமே இல்லை. ஆமேன். உணர்ச்சிகளை பற்றி நீங்கள் கவனமாக இருக்கணும். நான் எப்பவும் சொல்லுவேன், உணர்ச்சிகள் அடங்கி பின்னர் முடிவெடுங்கன்னு. ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி ஒருவேளை ரொம்ப உற்சாகத்தில் நம்ம நினைப்போம், இதை பண்ணலாம். 3 நாள் கழிச்சு வேண்டாம், அந்த விஷயத்தை செய்ய விரும்பலை. கொஞ்சம் நேரம் கொடுத்து எதிர்பார்க்குற நல்ல முடிவுகளுக்கு காத்திருந்து பார்க்குறது தான் ரொம்ப நல்லது. ஒரு முறை நான் கொஞ்சம் பணம் சேமித்து வச்சுருந்தேன். அந்த நேரத்தில் அது கொஞ்சம் தான். அது சில வருஷங்களுக்கு முன்னாடி நானும் நினச்சேன். சுமார் 11,000 ரூபாய் சேமித்தேன். நாங்கள் ஷாப்பிங் போனோம். அப்போ எனக்கு ஒரு புது கடிகாரம் வேணும்னு தோணுச்சு.
நாங்கள் ஒரு நகை கடைக்கு போனோம். அவங்க கிட்ட நிறைய ரெயின் ஸ்டோன்ஸ் வச்ச ஒரு கடிகாரம் இருந்துச்சு. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்னு நினச்சேன். அங்கே இருந்த ஒரு விற்பனையாளர் அந்த கடிகாரத்தை எனக்கு வித்துறதுக்கு முனைப்பா இருந்தாரு. அதுக்கு 20% தள்ளுபடின்னு குடுக்கறதா சொன்னாரு. ஆனா, அது இப்ப வாங்குனதாம். ஒண்ணு தெரியுமா? முதல்ல தேவன் நம்மள ஒரு நாளும் கட்டாயப்படுத்த மாட்டாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அத செய்யறது எப்பவுமே பிசாசு. தேவன் நமக்கு யோசிக்க எப்பவும் டைம் தருவாரு. நாம சிந்திச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். ஆனா, சத்ரு அதை செய்ய விடமாட்டான். எப்பவும் உங்கள உடனே முடிவெடுக்க தள்ளத்தான் அவன் முயற்சிப்பான். அப்ப அதுதான் சத்ருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா, இப்ப எனக்கு தெரிஞ்சது, அப்ப எனக்கு அது புரியல. அதனால கொஞ்சம் காத்திருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் திரும்ப வந்து வாட்ச வாங்குறேன்னு அவர்ட்ட சொன்னேன். அந்த நாள் முடியறதுக்குள்ள வாங்குனாதான் தள்ளுபடி தருவேன்னு அவர் சொன்னாரு. ஆனா, நான் இங்க கொஞ்சம் நடந்து போய் உட்காந்து அது என்னோட விருப்பமான சரி பார்த்து உறுதிப்படுத்திக்க விரும்பினேன். அப்ப நான் மால்ல கொஞ்சம் நடந்து போனேன். அப்ப ஒரு கடையில என்ன கவர்ந்த ஒரு உடைய பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேவ் என்னை உற்சாகப்படுத்தினாரு. அந்த ட்ரெஸ் எல்லாம் நீ ஏன் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டாரு. சரின்னு நான் போய் அதை முயற்சி பண்ணி பார்த்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது எனக்கு ரொம்ப நல்லா சரியானதாக இருந்துச்சு. அது கச்சிதமாக இடுப்பில் பொருத்தமாக இருந்துச்சு. கொஞ்சம் வெளிர் நிறமாக இருந்துச்சு. கருப்பு ட்ரிம்மிங் மற்றும் கருப்பு பாவாடையோடு அது ஊதா நிறத்தில் இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் இது ஒன்று தான் இருந்தது. ஆனால் சிகப்பு நிறத்தில் வேற ஒன்று இருந்துச்சு. பார்த்தா ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் ரெண்டுமே வாங்க முடியாது. ஒன்று மட்டும் தான் வாங்க முடியும். கடிகாரமும் சூட்டும் வாங்க முடியாது. இப்போ எனக்கு ஒரு குழப்பம். நான் எதை வாங்கலான்னு நினச்சி சரி கொஞ்சம் நடந்து போய் இதை பற்றி யோசிக்கலான்னு நடந்தேன். இது நல்ல ஆலோசனை. மீற முடியாத ஒரு உறுதியை எடுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த உணர்ச்சிகளை கொஞ்சம் இறங்கிறதுக்கு டைம் கொடுங்க. ஆகவே உங்களில் எத்தனை பேர் நான் என்ன முடிவு எடுத்திருப்பேன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க? இப்போ அந்த முடிவை தெரிஞ்சுக்க விருப்பமா? சரி, நான் கடைசியாக சூட்டோ கடிகாரமோ விரும்புறதை விட என் பணத்தை சேமித்து வைக்கிறது ரொம்ப முக்கியம்னு உணர்ந்தேன். ஏன்னா பணத்தை எல்லாம் ஒரே பொருளுக்கு செலவழிக்கிறதுக்கு பதிலாக அந்த பணத்தை கொஞ்சம் சேமித்து வச்சா யாருக்காவது ஒரு சின்ன பொருள் வாங்கவோ இல்லை மதிய சாப்பாடு வாங்கி கொடுக்கவோ அதை யூஸ் பண்ணலாம். அதனால காத்திருக்கிறது நல்லதுன்னு முடிவு பண்ணேன். அப்போ சில வாரங்கள் கழித்து என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவ் எனக்கு நான் பார்த்த அந்த ஒரு கடிகாரத்தையும் அந்த 2 சூட்டுகளையும் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்படின்னா இதில் உங்களுக்கான செய்தி என்ன? நீங்கள் பெரிய அவசரத்தில் இல்லாமல் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாம் எடுக்கிற கொஞ்சம் நேரம் நான் நம்புகிறேன் அதுக்கு ஆண்டவரை துதிக்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். கூடவே நான் என்ன செய்யணுங்கிறத பற்றி என்கிட்ட ஆண்டவர் பேச நேரம் எடுத்துக்கிறேன்னு அதுக்காக நாம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலான்னு எனக்கு தோணுது. புரியுதா? உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தேவன் உங்கள் மன சமாதானத்தை எடுக்கிறாருன்னா அதுவே நீங்கள் அந்த செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கிறத? வீட்டின் விஷயத்தில் என் மன சமாதானத்தை நான் இழந்தப்போ நான் தேவன் பேசுனதுக்கு செவி கொடுக்கலன்னு திரும்பி எல்லார்கிட்டையும் சொல்ல விரும்பலை. 2-3 நாட்கள் நான் அதுக்காக காத்திருந்தேன். இன்னும் அநேக நாட்கள் காத்திருந்தேன். அதுக்கு பிறகும் எனக்கு நான் அதை செய்ய வேண்டாமா, நகர விரும்பக்கூடாது, இந்த பொருட்கள் எல்லாத்தையும் பெட்டியில் அடுக்கக்கூடாதுங்கிற எண்ணமே வந்தது. நான் அதை செய்ய விரும்பலை. எதுவும் செய்ய விரும்பக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். இப்போ கூட நாங்கள் இன்னும் அதே வீட்டில் தான் இருக்கோம். வீட்டை எப்போ மாற்றுவோங்கிற நினைப்பே இல்லை. ஒவ்வொரு முறையும் காலி செய்யணும்னு கொஞ்சம் ஆசை வரும். அதுக்கப்புறம் நான் இல்லை நான் இருக்கிற இடத்துல தான் இருப்பேன்னு நினச்சிக்குவேன். நான் திரும்ப டேவ் கிட்ட போய் நான் என்ன முடிவு செஞ்சேன்னு தெரியுமா? தேவன் நம்ம காலி செய்ய சொல்லலைன்னு சொன்னேன். அதுக்கு அவர் அது எனக்கு ஏற்கனவே தெரியும்னாரு. இது அற்புதம் இல்லையா? நான் திரு ரைட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு தெரியும். ஆனால் அவரோட முதல் பெயர் எப்போதுங்கிறது. ஏதாவது ஆவிக்குரிய செயல் செய்ய தேவன் உங்களை அழைக்கிறதுக்காக நீங்க காத்திருக்கலாம். ஆனா நம்மால செய்யப்படுற ஒவ்வொரு செயலும் அதை தேவனோடு சேர்ந்து தேவனுக்காக செய்வோம்னா அது ஆவிக்குரியதாகும். உலகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு உங்களுக்கு ஏமாற்றமா இருக்காதுன்னு நம்புறேன். ஏன்னா பெரும்பாலான மக்கள் பொதுவாக ஊழியத்தில் இறங்க மாட்டாங்க. அதாவது பொதுவான ஊழியத்தில் இறங்க மாட்டாங்க. நிச்சயமா ஒரு சபையில பாடகராகவோ ஆராதனை நடத்துகிறவராகவோ மேடையில் பிரசங்கம் செய்கிறவராகவோ வேத ஆசிரியராகவோ மட்டும் இருந்துடக்கூடாது. ஆனால்
தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதைத்தான் விரும்புகிறாருன்னா மட்டுமே அதுக்குன்னு அழைக்கப்பட்டிருப்பீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அதில் பெரும்பாலானவங்க தங்கள் வாழ்க்கை தான் வாழறாங்க. கூடவே திருமணம் செஞ்சு பிள்ளைகளை வளர்த்து வேலைக்கு போய் வீட்டுக்கு திரும்பி வீட்டை சுத்தப்படுத்தி பாத்திரங்களை கழுவி புல் நறுக்கி பலசரக்கு கடைக்கு போயின்னு இவைதான் பெரும்பாலான மக்களின் சாதாரண வாழ்க்கை. ஆனால் தேவன் விரும்புறது இந்த எல்லாத்தையும் அவரோடு சேர்ந்தும் அவருக்காகவும் செய்யணுங்கிறது தான். அதோடு இதை கவனமாக கேளுங்க, நாம் எங்கே போனாலும் சரி நம்முடைய செயல்கள் அவருக்கான பிரதிபலிப்பாக தான் இருக்கணும். ஒரு விஷயம் சொல்கிறேன், இங்கே உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு சுவிசேஷ பணியில் இருக்கும். நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனால சுவிசேஷ பணிக்காக அழைக்கப்பட்டவங்க. நாம் அனைவரும் மற்ற ஜனங்களை அவரோடு இணைக்க, அவர்களுக்கு தேவனை அறிமுகப்படுத்த மற்றும் அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படி இங்கே எல்லாருக்கும் ஒரு சுவிசேஷ பணி இருக்குது. அதை நான் மேடையில் நின்னதுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் கீழே இருக்கிறதுனால மட்டும் இல்லை, நீங்களும் சுவிசேஷ ஊழிய பணி செய்ய அழைக்கப்பட்டவங்களே. உண்மையாக சொல்லணும்னா உலகம் முழுவதும் இங்கே மேடையில் நிற்கிற சிலரை விட நீங்கள் தான் அதிகம் முக்கியமானவங்க. ஏன்னா மற்ற மக்களுக்கு உண்மையிலேயே இயேசு தேவைப்படும் இடங்களில் இருக்கிறவங்களும் நீங்கள் தான். இயேசுவை தேடுறவங்கள அநேகர் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கல. ஆமேன். நான் அநேக ஆண்டுகளாக இதை மக்கள்கிட்ட கொண்டு போக முயற்சி பண்ணிக்கிட்டு வர்றேன். ஏன்னா நாம் தேவனுக்கான தூதர்கள். விரிவாக்க வேதத்தில் ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்துன்னு சொல்கிறது. இது மிகப்பெரிய விசேஷம் இல்லையா? ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகள். ஆகவே உங்கள் சுய உலகம் என்று சொல்லப்படும் பகுதியின் பொறுப்பாளி நீங்கள் தான். அது எதுவாக இருந்தாலும், வேலையில் உங்களுக்கு தெரிந்தவர்கள், மளிகை கடையில் நீங்கள் சந்திக்கும் நபர்கள், உடற்பயிற்சி கூடத்தில் நீங்கள் சந்திக்கும் நபர்கள், நீங்கள் எங்கே போனாலும் தேவனை பிரதிபலிக்கிறது உங்களுக்கு மிக முக்கியம். இப்படி சொல்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் பிரசங்கிக்க வேணும்னு அது அர்த்தப்படுத்துறதே இல்லை. அது எல்லாருக்கும் வசதியாகவும் இருக்காது. இந்த விஷயம் பலருக்கு சௌகரியமாக இருக்காதுன்னு தெரியும். ஆனால் தேவன் கதவை திறந்தால், ஏதேனும் ஒருவரோடு உங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைத்தால் அதை துணிச்சலாக செய்ய வேண்டுவதுதான் முக்கியம். நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மிகப்பெரிய செய்தி அறிவிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமேன். இன்றைய காலகட்டத்தில் நம்ம கிறிஸ்தவர்களாக வாழும்போது உலகத்தில் மோசமான, அசிங்கமான, அருவருப்பான மனிதர்களை பார்க்கும்போது நாம் நம்முடைய தயவை அவங்களுக்கு காட்டி, அவங்கள பார்த்து சிரித்து, அவங்கள பாராட்டி, அவங்களுக்கு ஒரு நல்ல விதத்தில் உதவி செய்கிறது தான் மிகவும் நல்லது. இப்படி கதவுகள் திறக்கப்படும் போது சீக்கிரம் கிறிஸ்து உங்கள் இரட்சகர் என்றும் அவர்தான் உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தார் என்றும் அவர்களுக்கு எளிதாக பகிர முடியும். இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.